ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜேகே தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் டெவில். ஓகே, முடிஞ்சிடும். ஃபஸ்ட் லெவல்லே எப்படி ரெண்டு தடவை மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுனாக்கா அதை கொலை நீங்கள் ஒரு சைக்கோ பேட்சாக இருந்தாக்க இந்த கேம் ஆடலாம். ஏன்னா அவ்வளோ வெறியத்தும் இதெல்லாம் ரொம்ப ரெண்டாவது தடவை அது இப்போ கூட லெவல் கேம் கிரியேட்டரை பார்த்தீங்களா கைஸ்? கொலை பண்ணிருமா. கேம் கிரியேட்டரு நீங்க இதுல எத்தனை வாட்டி அவுட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேமே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தா அவுட் ஆயினாங்கன்னா எத்தனை வாட்டி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லெவலுக்கு நீங்க இந்த மாதிரி அசிங்கமா சாவல நான் எதிர்பார்க்கிறேன். இது ஏன் இவ்வளோ கொடூரமா இருக்குது? கான்ஷியஸ் பாஜாக் போட அங்கிட்டே ஒய். இந்த ஒரு லெவல் முடிச்சதான் நான் ஆடுறதுல இருந்து கண்டினியூ பண்ணிடுறேங்க. நான் எனக்கே வேறுபாகுது. பல தடவை ஆடி சேர்த்துருக்கேன். அதான் ஓகே, தட் இஸ் லாஸ்ட் லெவல். ஒன்று வரணுமே வருது. ஜஸ்ட் மிஸ். ஓகே, இப்போ நான் இது போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெட்டாக இருக்குது. ஓகே, நடுவில் எவனாச்சும் நிற்பான். அங்கே ஊழ்துனாக்க அதுதானோ ஏயோ ஷேடா பைஷே. ரொம்ப கேவலமாக பண்ணாத. கேவலமாக தோத்து போறியே. தட் இஸ் ஜேகே. ஓகே, போயாச்சு. டீ பார்த்தாலே டீன் டைட்டன்ஸ் தான் ஞாபகம் வருது. அந்த டீ தான் என்னை பழி வாங்குது இப்போ. ஏய், என்ன இது? ஜெயிக்கவே முடியாதா? ஏய், இருந்தாலும் அது கீழே தான் உழுது. நான் என்னத்த பண்றது? பார்த்தியா, கீழே வந்துச்சு பார்த்தியா? அதுலேயே நின்றுந்தனாக்கா இன்னும் கேவலமாக செத்துருப்பேன். இப்படி மறைஞ்சு போனா எப்படி? ஏய், நீ அப்படியே ஒரு குதிக்க ஆரம்பி. குதி குதி குதி. ஜஸ்ட் எப்படி பிளான் பண்ணிச்சு பார்த்தியா? கேம் கிரியேட்டரே என்கிட்ட எல்லாம் வேலை பார்த்தா பழிச்சிருச்சு. எந்த கல் இதுனா? ஓகே,
ஏய் எப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், ஃபாஸ்ட்டாக போயிட்டே இரு, ஃபாஸ்ட்டாக போ. இது இந்த ஃபாஸ்ட் போதுமா? அது நீ குதிக்காத, அப்டேட் ஆகிடணும். செகண்டில் நின்றுடு, அது கீழே விழும். அப்புறம் கூல விழும். ஓகே நெக்ஸ்ட் இது மச்சான் பாத்தியா ஆப்பு கீஞ்சிரும். Yeah, I'm a pro. ப்ரோ கேம் கிரியேட்டர் மனசாச்சரியோட பண்ணிருக்கியா இதை? ஏய் அசிங்கம். ஓகே இப்போ ப்ரோ கைஸ் ஸ்பீட் ரன் கீஞ்சிரும். ஸ்பீட் ரன் பண்ணுறேன். ஸ்பீட் ரன் கேம் ரொம்ப டைம் ஆகுது. இது குதிக்காம போயிடும். எப்படி டேய் இதில் எப்படா நான் குதிப்பேன்? கீழே ஒன்று வருது. அதில் வந்தேன், அதில் தான் விடுறேன். ஏய் எப்படி இதில் போகிறது? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஸ்ட்ராட்டஜி ஐயோ ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் கேவலமாக தான் நினைக்கிட்டு போகுது. நான் ரொம்ப ஓட்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன். இரு நான் ரொம்ப ஓட்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி ஓகே நினைச்சேன்டா. நான் அப்படி போகுதுன்னு நினச்சி போயிருந்தேன்னா என்ன ஆகுது? இந்த மாதிரி தான். புரியல எனக்கு. என்னது என்ன புரியல? அதான் நான் ஒன்றும் தெரியல. அப்புறம் நான் என்ன புரியல? இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்க போறீங்கடா. இதான் லெவல் சூப்பரா இருக்கே கேமு. ஆனால் முடிக்கிறதுக்குள்ள மண்டை பைத்தி பிடிச்சிரும். திரும்பி வரேன். ஓகே ஓகே ஐயோ அந்த எஜ்ஜில் போயிட்டு குச்சிட்டு இருக்கேன். எப்படி நாங்கெல்லாம் லக்குக்கே பேர் போனவன். ஏய் செகண்ட் அட்டம்ப்டியா? இல்லைன்னா ஓ அந்த சைடில் வர இதுக்கு எண்டே கிடையாதடா. டெலிபோர்ட் நம்பினது ஏன் தப்பா? ஏய் ஏய் இங்க போயிட்டு இங்க ஓஹோ ஜெயிச்சாச்சு. ஓகே இப்போ கீழே ஒன்று வருது குதிச்சுட்டு
கைஸ் இது கீழே நவருது கைஸ். அது வரட்டும் 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 வரட்டும். கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா குதி. ஏன்டா டேய் டேய் ஓவரா பண்ணாதீங்கடா. ஓகே கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட 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 ஹோய். வீட்ல மரம் இருக்குடா, ஒரு நாள் கூட ஓகே செஞ்சிருக்கும் போல. ஓகே யோ போடு. ஏய் ஓ இங்க ஓபன் ஆகுதா? தெரியும்டா அங்க திறப்பீங்கன்ட்டு. யோ ஐ எம் லக்கியா லக்கி. டேய் கைஸ் இது ஒன்று கீழே விழுது கீழே விழுது அங்கே நிற்கிது பக்கத்தில் ஒன்று வருது. ஓகே இப்போ நான் பண்ணதான் தப்பு. ஓகே 2 3 4 5 யோ ஜஸ்ட்டு சரி 5வது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது இது. ஓகே சொங்கி மாதிரி வீட்டுல பட்டுங்க சொங்கி. மா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரன்னிங் ரேஸ்ல லாஸ்டா வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த ராவணியை இடிச்சு தள்ளி விட்டா செம்ம அடி எனக்கு இன்னைக்கு. ஒரு இடி பாட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா. நான் பாட்டுட்டு லாஸ்ட் ஓட வந்துட்டு இருக்கேன். எத்தனை நான் இடிச்சு விட்டு இடிச்சுக்கா ரொம்ப மாடு மாதிரி வந்து ஆடுது உடம்புல. டி உன்னை யாருங்க சொல்லுது. சை அப்பா நல்லா கறி இருந்ததுன்னா வாங்கிட்டு போறேன். போடு வேற லெவல் வேற லெவல். ஓகே இப்போ மஞ்சள் கலர் இடத்துல மஞ்சள் ஹெல்த்தாவும் இருக்கணும்ல. எனக்கு என்ன சட்டியா இருக்கு. எனக்கு என்ன ஹெல்ப் கொடுத்தா சொல்லுங்க. ஹெல்த் நல்லா இருந்தா ஆக்டிவா இருப்ப. இல்லைன்னா சோம்பேறித்தனமா தான் இருக்கும். கைஸ் இந்த லெவல் நம்மளை வச்சு செய்ய போகுது. அவ்வளோதான் சொல்லி முடிச்சு எனக்கு பாஸ் முடிச்சு விட்டீங்க போங்க. டேய் என்னதுடா அது குட்டியாக ஓடுறதாடா நான். நீ ஊரை விட்டு தான் வருவீங்களா? செஞ்சுட்டு தான் வருவேன். சீக்கிரமா வருவேன். 1 மணிக்கெல்லாம் ஆக்கி டேய் கொஞ்சம் உருவா. ஓகே நார்மல் லெவல். நல்லா அறியும். யோ போடே வேற லெவல். காஞ்சி மிளகா வாங்கி சொன்னா பச்சை மிளகா வாங்கி. பக்கி கைஸ் சொல்லி அனுப்பிடுவோம் போது தோணுது. அப்பா பச்சை மிளகா இருக்கிற காஞ்சி மிளகா வாங்கிட்டாரா? டேய் டேய் என்னடா இது? ஓகே எப்படி ஓகே நார்மல். அப்போ என்னதுக்குறா இந்த பட்டனு? கேஸ் அங்கே ஒரு கீழே ஒரு பட்டன் இருந்தது பார்த்தீங்களா? ஏய் தவக்கல விட கேவல போகிறேன். ஓகே 14 நிமிஷம் போயிட்டு வீடியோ. ஓ ஒடே டே லெவல் லெவலே ஒன்று நான் இன்னைக்கு தூக்கி சாப்பிட்டு போகிறேன்டா. என்ன ஈச்சி தள்ளிட்டு போகுது. டேய் டேய் அப்பா தொட்டு மாதிரி குழம்பு வச்சு
அதுக்கு நான் இங்கே நின்றாலே போதுமே, என்னத்துக்கு எங்கே போயிட்டு இங்கே கஷ்டப்படணும். கறியெல்லாம் சாப்பிட்டு குழம்பு வந்து நல்லா சிம்பிளாக போட்டுக்கலாம். கறியெல்லாம் சாப்பிட்டு 1 கிலோ கறி தானேம்மா? நிறைய இருக்குது ஒன்று. போடு வேற லெவல். என் வயிறு ஏய் ஏடி என்னக்கா இது? இன்னைக்கு காலையில தானே சேமியா ஊட்டினா. ஏய் நறுகுதி டே அப்போ அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது தான் டெலிபோர்ட்டராடா. அப்போது 1:30 மணிக்கு தானே கிளாஸ் முடியும். மணி 1 ஆகல இங்கேயும் பார்த்தா. கைஸ் குட்டியாவது டே இப்படியெல்லாம் வச்சா எப்படா? ஸ்பீட் ரன் ஜேகே ஸ்பீட் ரன் பண்ணுறேன். இது ஒரு 70 பேராச்சும் பார்க்கணும். லைக் டார்கெட் ஒரு 70, வியூஸ் டார்கெட் ஒரு 8000. நான் கிட்ட போகிறேன். ஸ்பீட் ரன் டீ அங்கே 3வது இதில் வந்து சுத்துறேன். சரி கிட்ட வந்துட்டனே. ஏய் கடுப்பேத்துறீங்கடா. கைஸ் வெறியாவது, செம்மையா வெறியாவது. இதுக்கு தான் ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்தானுங்க. மனநிலை நிம்மதியாக இருந்துச்சுனாக்கா எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்போ இந்த லெவலோட இந்த வீடியோ முடிச்சிட்டா இல்லை, இது ஒரு மேட்ச் ஃபுல்லாக முடிக்கணும். ஓ போடு வேற லெவல். அது அங்கே போகிறதுக்குள்ள நம்மடா. டே ஸ்பீட் ரன் கிட்ட போயிடுச்சு சீக்கிரம் போ. ஏண்டா ஸ்பீட் ரன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு போனேன்டா. கைஸ் ஸ்பீட் ரன் ஸ்ட்ராட்டஜி இப்படி கிட்ட போ, முசு குச்சின்னு போங்க, தட்டுங்க. அது அங்கே போய் நிற்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு ட்ரை லெமங்கஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. அங்கே போய் நிற்கிதா? கைஸ் அது உள்ளே போயிடுச்சு. ஓகே உள்ளே போயாச்சு. டேய் எத்தனை விதமாடா வச்சுருக்கீங்க? இப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாதுடா கேம் கிரியேட்டரு. அப்போ எப்படா இப்போ மட்டும் அங்கே கிட்ட வரைக்கும் போகுது. இது வந்து கொஞ்சம் பாரு.
ரொம்ப கஷ்டமாக இருக்கு guys. எதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். ஐயோ! ஒரு குதிக்கணும் போல கைஸ். இதெல்லாம் ஒரு அடி, அதெல்லாம் ஒரு அடின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. கைஸ் இந்த தடவை நம்ம தான் டெலிபோர்ட்டரு. டேய் காமெடியாக இருக்குடா. நான் சொல்றது கேளுங்க. ஓகே கேளுமா வந்து போட்டோ பிடிச்சி அட்டாக் பண்ணுமா? நான் இதை சாப்பிடலாம் மாட்டேன், போற வழியில இருந்துச்சு, அதனால இதை எடுத்து அனுப்பிடுறேன். அனுப்பிடுறேன் பானிபூரி அது இருக்கிறதுனால அவளுக்கு தெரியல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. பானிபூரி அப்படின்னு கேட்டா. என்னை மட்டும் விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிடுறல அந்த சொல்ல சொன்னால நான் சாப்பிடுறேன் வெளில பார்த்தேன் உன் தங்கச்சி என்னோட தங்கச்சி அப்படிதான் சொன்னான். உன் தங்கச்சி நீ என்னமோ அதை சாப்பிட்டு சாப்பிடுறியா நீ எது காலேஜ் டைம் சாப்பிட்றதே இல்லை காலையில் ஏன் சொல்லியா அவன் சொல்கிறான் அதெல்லாம் பர்சனல் அதை என்கிட்ட சொல்ல யார் வயிறு முட்டை சாப்பிட்டு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா கைஸ்? நான் வச்சிருப்பானுங்களே நினச்சேன்டா, அதுக்கு தான் பார்த்து பார்த்து போனேன். காலேஜ்க்கே லீவ் போட்டாலும் சோறு திங்காம வர மாட்டா. துர்காவும் அப்படிதான். எப்படா அப்ப போதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா 5 மணிக்கு காலையில சமைச்சு வச்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போவாங்க. அவங்க சாப்பிட்டு போட்டுட்டு வருவாங்க. நாங்க அப்படியே மத்தியானம் வர வழியில ஐஸ் ஜூஸ் அப்ப என்னத்துக்குடா அது கீழே வச்சிருக்குது? வருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் எங்க லைஃப் பண்றது கண்டிப்பா கிடையாது. இப்போ அது மேலே போகுதுனாக்கா கன்ஃபார்ம் இங்கே எட்டி பார்க்கும். எங்க பிஸ்னஸ்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றாங்க. டெஸ்ட்ல படிக்கிறதுக்கே உட்காந்து டைம் இல்லையா? மற்ற அப்புறம் உட்காந்து எழுதுக்கோ மாதிரி உட்காந்து சாப்பிட அவங்க வந்து அப்பா சொல்லுவாங்கல்ல சாப்பாட்டுக்காக தான் நம்ம உயிரே நவர மாட்டேங்குது விருப்பம். ஒன்று அங்கே வந்தால் இது இடிக்குது, இல்லைன்னா இங்கே வந்தால் இது இடிக்குது. நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. ஜி நான் நவுத்துனாக்க ஒன்று யாரா குதிக்க சொல்கிற? கண்ட்ரோல் மாட்டு கைஸ் இதில். Speed run. யோ கடுப்புச்ச லெவலில் முச்சாச்சு கைஸ். லேதரா அப்போ கன்ஃபார்ம் அங்கே போகிறது இல்லை கைஸ், அதை அடிக்கும் தான் நினைக்கிறேன். குச்சரே ஓடு. வேறு லெவல். ஸோ கைஸ் இதில் வெறும் குதிக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஓ குதிக்கிறது மட்டும் ஏன் குதிருக்காங்கன்னு தெரியுது. இப்படி பழி வாங்கிறதுக்கு
டீ எப்படா இது நிக்காதா? அங்கே கரெக்டாக போயிட்டு நிற்கணும். தோணுது கிஞ்சது. டேய் இந்த கேம் ஃபுல்லாக எப்படி தானடா இருக்கும்? தெரியும்டா அங்கே எதனா வச்சுருப்பீங்கன்ட்டு. கைஸ் இந்த லெவல் என்ன வெறுப்பேற்றுது. ஐயோ இப்போ மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. கீழே வந்தாக்கா சொல்லி முடிஞ்சிடும். ஏ ஏ ஏ ஏ ஃபாஸ்ட்டாக போய் தொல்லடா. ஏ இப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாதா? கைஸ் 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 ஏய் இது அந்த பேர்டு இது தானே, அந்த கேமே எனக்கு சுத்தமாக வராது. இல்லை நீங்கள் வேறு இப்படி வச்சிட்டீங்க. சூப்பர்ரா, நல்லா சுவாதைக்கு விட்டுருக்கீங்க. கொஞ்சம் அந்த பேர்டு கேம் மாதிரி மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. யா போடு வேறு லெவல். அப்படி இப்படி அப்படி இப்படின்னு போகணும். நான் என்னடா பறக்கும் பறவையடா நான். தெரியும் தெரியும் உங்களை பற்றி தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸு ஆக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலைடா. போடா. ஸோ 2 பட்டனும் இல்லாமல் இதுதான் லாஸ்ட்டு. இந்த பட்டனுங்களை வச்சு எடுத்துக்கிறேன். என்னத்துக்கு அது மேலே போயிருக்கு? டீ அதை அமுத்திட்டேன். அப்போ என்னத்துக்கு என்னடா இது செம்ம கடுப்பு. அப்போ என்ன தெரியாங்க ஒரு பட்டன் இருக்கு. இவரை குத்து வந்து போராடியாச்சாக்கா. ஓ அங்கே ஒரு பட்டன் ஓப்பன் ஆகுதோ. என்னத்துக்கு அது பின்னாடி போச்சு? சும்மா கடுப்புச்ச லெவல் முடிஞ்சிச்சு. ஏ போடு வெறு லெவல் வெறு லெவல். இந்த பட்டன் டீ பார்த்துடா கீஞ்சிரும். கிராவிட்டி சுவிட்சர் போடு. இந்த மேட்ச் ஃபுல்லாக கிராவிட்டியாக தான் இருக்க போகுது. அப்போ குதிக்கவே கூடாது புரிஞ்சுக்கிட்டேன்.